சொல்லியிருக்காரு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது விவாத பொருளாக மாறி இருக்கு. அதில் உங்களோட நிலைப்பாடு என்ன? அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது உறுதியாக இருக்கீங்களா? இது ஒரு விவாத பொருளே இல்லைங்க. எல்லா அரசியல் கட்சியும் தான் வளர வேண்டும் என்றும் அதிகாரத்தில் பங்கு வகிக்க வேண்டும் என்று விரும்புவது இயல்புதான். நாங்கள் மட்டும் சொல்லல, வைகோவே சொல்லியிருக்கார், நாங்கள் இன்னும் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று. திருமாவளவன் ஆரம்பத்திலேயே சொன்னவர் அவர்தான், அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று. காங்கிரசும் சொல்லுகிறது, அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம், அதிகாரத்தின் பங்குகள். தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த 2 மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன்ல தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர மாதிரியே அனைத்து தலைவர் இல்லை, அதை மாதிரிலாம் யாரும் சொல்லலை. கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பீங்களா? நிச்சயமா. நாங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் இருக்கிற அரசியல் கட்சிகளில் கொள்கை ரீதியாக இன்றைக்கு இருப்பவர் ஸ்டாலின் அவர்கள் தான், நம்முடைய முதலமைச்சர் தான். எனவே இந்த ஆட்சி தொடர வேண்டும், அவர் முதல்வராக நீடிக்க வேண்டும், அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து என்பதே கிடையாது. ஆனால் நாங்கள் ஒன்று சொல்கிறோம், எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறோம். அது தப்பு இல்லை. அதுக்காக கூட்டணியை விட்டு நாங்கள் போயிடுவோன்னு ஒரு மாயையை உருவாக்குகிறார்கள், அது தவறு. அது வெறுமனே ஆசைக்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய உரிமை மேலும் மேலும் அது வளரணும். தொண்டர்கள் அவங்களும் அதிகாரத்தில் பங்கு வகிக்கணும்னு விரும்புறதுனால காங்கிரஸ் கட்சி விரும்புது. அதில் தப்பு இல்லை. நாங்கள் அதில் உறுதியாக